ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 54வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஆனி அவங்க அம்மா ரூமை தான் க்ளீன் பண்ண வந்திருக்கா. க்ளீன் பண்ணும்போது அவங்களோட வளையல்லாம் பார்த்துட்றா. அவங்க அம்மாவோட ஞாபகம் இவளுக்கு வந்துருச்சு. உடனே அழுதுகிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறா. நீ அலறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. யாரும் எதுவும் சொல்லலை, உங்கள் ரூமை க்ளீன் பண்ணலான்னு வந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துருச்சு, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, தயவு செஞ்சு இங்கே வாங்கன்ற மாதிரி சொல்கிறா. நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் உங்கள் அப்பாவால் தான் நான் வராமல் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரகிலாவும் இங்கே இருக்கிறதுக்கான வழியை தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும், இது உங்களோட வீடு, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இங்கே கிளம்பி வாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ ஃபோன் பண்ணதுனால தான் எனக்கு தைரியமே வந்திருக்கு, நான் அங்கேயே வரேன், யார் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துறேன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிடுறாங்க. ஆனி அவங்க அம்மாவளை எல்லாம் எடுத்து அவள் போட்டுக்கிறா. அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா போல் அழுதுகிட்டே தான் இருக்கா. எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி ரகிலா ஹபீப் கிட்ட சொல்லியிருந்தால, நான் உங்கள் கூட மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றேன், வேறு யாரு கூடயும் உட்காந்து சாப்பிட்டதில்லைன்ட்டு. அதனால் எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ரகிலாவை கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுன்ற மாதிரி ரகிலா கிட்ட சொல்கிறாரு. ரகிலா எங்கள் கூட உட்காந்துலாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ரகிலாவும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே, ஏன் கூட உட்காந்து மட்டும் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அவள் மனசில் நீங்கள் இருக்கீங்க, அப்போ உங்கள் மனசில் அவளுக்கு இடம் கொடுங்கன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. எங்களுக்கு அவளை பிடிச்சி என்ன பிரயோஜனம், ஆயிஷாவுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அவள் மனசில் உங்களுக்கு இடம் இருக்குது, அதே மாதிரி உங்கள் மனசுலேயும் அவளுக்கு ஒரு இடம் கொடுங்க. அவளும் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது, ஏதோ திருடி மாதிரி ரூமுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. திருடி மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து அப்படி தான் உட்காந்து சாப்பிடணுன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. கரெக்டான டைமில் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டுல ரகிலா, அதை சமீனா சொல்லிடுறாங்க. பாட்டி அதை கேட்டதும், ரகிலா எதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கா, எங்களோட பர்மிஷன் இல்லாமல் வேலையை விட்டு தூக்குறதுக்கு அவள் யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களால தான் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை நமக்குள்ளே வந்துட்டுருக்கு, அந்த ஃபைலை அவங்க கையில் யார் கொடுத்ததுன்னு தெரியாது, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே அவள் சண்டையை உண்டாக்கிட்டா, அவளை வேலையை விட்டு தூக்குனது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அதை பற்றிலாம் விடு, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, ஆயிஷாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னேன்ல, இன்னும் கூட்டிகிட்டு வராமல் இருக்க, நம்ம வீட்டு மருமக அந்த வீட்டில் போய் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, இதுதான் ஆயிஷாவோட வீடு, நீ இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ரகிலாவை கவனிச்சுட்டே தான் இருப்பேன், என்றைக்கு நம்ம கூடலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு சரின்னு படுதோ அன்னைக்கு தான் உட்காந்து சாப்பிடலாம், அது வரைக்கும் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட வேணான்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ரகிலா இதை கேட்டுட்டு நானே போயிடுறேன்ட்டு போயிடுறா. பாட்டி ஹபீப் சாப்பிட சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி சாப்பிட்றது, நீங்களே சாப்பிடுங்கன்ட்டு போயிடுறாரு அவர். எய்மன் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. ஆனி மேரேஜுக்கு அப்புறமா ஹம்சா கூட பேசிட்டு தான் இருக்கான்ட்டு. ஓ, இதுக்காக தான் அவள் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு ட்ராமா போட்டுட்ருக்காளா, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டுருக்கா. நம்ம ஃபேமிலியை பற்றி ஏற்கனவே ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்போ ஆனி அந்த பையன் கூட பேசுகிறத யாராச்சும் பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் போய் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி அம்னா சொல்கிறா. ஃபெமியும் வீட்டில் போய் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ரகிலா ரொம்ப கோவமாக தான் இருக்கா. ஹபீப் நீ சாப்பிடலன்ற மாதிரி கேட்குறாரு. என்கிட்ட நீங்கள் பேசாதீங்கன்ற மாதிரி ரகிலா சொல்லிடுறா. நானும் தான் சாப்பிடலன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்க்கல, எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை கூட அவங்க கொடுக்கல, இந்த வீட்டில் இருக்க வேலைக்காரியை கூட நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனால் என்னை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ தானே அவங்க பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொன்னேன், இப்போ நீயே எதுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அவரோட பையன், ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்லன்னு கூட எனக்கு வருத்தம் கிடையாது, ஆனால் அவங்க என்கிட்ட எந்த விதத்தில் பேசுகிறாங்கன்ட்டு பாருங்கள், என்னை ஒரு ஆளாக கூட மதிக்கிறது இல்லை, என்னையை நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் அவங்க என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா நான் எங்கே போகிறதுன்ற மாதிரி கேட்குறா. உன்னை இந்த வீட்டை விட்டுலாம் யாரும் துரத்த மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. என்னத்தை பார்த்துக்குவீங்க, இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே அது மாதிரி தானே அமைதியாக இருக்க போகிறீங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேறு, அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன், உன்னை யாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, நீ வீட்டில் வேலை செய்கிறவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, நான் அம்மா கிட்ட தனியாக பேசிக்கிறேன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நான் எதுவும் தப்பு பண்ணலை, அந்த வேலைக்காரி பண்ணது ரொம்ப தப்பான விஷயம், அதனால தான் வேலையை விட்டு தூக்கணுன்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. நான் ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது, அவளை வேலையை விட்டு தூக்குனது நல்லது தான், ஆனால் அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல் நீ எதையும் பண்ணாத, அம்மாவுக்கு எப்போவுமே ஆயிஷாவை பிடிக்காது, இதுதான் உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீ மட்டும் அவங்க மனசில் இடம் பிடிச்சிட்டா எல்லாமே நல்லதாகவே நடக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரகிலாவும் சரின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஆயிஷா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனி உடனே ஓடி வந்து பார்க்குறா. ரொம்ப மிஸ் பண்ணதாகவும் சொல்கிறா. ஆயிஷாவும் அதே தான் சொல்கிறாங்க. சரி வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக ஹபீப் வந்துடுறாரு. ஆயிஷா அப்படியே பயந்து ஆனி பின்னாடி போகிறாங்க. ஹபீப் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிடுறாரு. ஃபெமி ஆனியை பற்றி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கா. நான் இதை போய் எல்லார் முன்னாடியும் சொல்ல போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கா. இந்த விஷயத்தை நீ எதுக்கு எல்லார் முன்னாடியும் சொல்லணும், ஃபாக்கிரையும் ஆனியும் கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட தனியாக பேசு,
அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அந்த ஆனி நம்ம குடும்பத்தை பற்றி எப்படி பேசியிருக்கா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்போ நான் சும்மா உட்காரணுமா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஓ, அதுக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்க போறியன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்படிலாம் எதுவும் கிடையாது, இது எங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம், இது 4 பேருக்கு அதுக்கு போணுச்சுன்னா எங்கள் குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுறதுன்ற மாதிரி அவள் கேட்குறா. உங்கள் குடும்பத்தோட கௌரவம் மட்டும் ஏன் ஒரு பொண்ணை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த விஷயத்தை நீ அப்படியே மறைக்கிறது தான் நல்லது, உனக்கும் பொண்ணு இருக்கா, யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. கண்டிப்பாக இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எய்மன் ஹம்சாவுக்கு கால் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இந்த பொண்ணு ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, நான் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டுலன்ற மாதிரி அவன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபெமி எல்லா விஷயத்தையும் சொல்லலான்ட்டு வீட்டுக்கே வந்துட்டா. இவ்வளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்ருக்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. உங்கள் பேத்தி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுமான்ற மாதிரி அவள் கேட்குறா. யாரை பற்றி பேசுகிறன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனியை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன், அவள் ஸ்கூலுக்கு படிக்க போகிறேன்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டுருக்கா, அவள் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் போகிறது கிடையாது, அவளுக்கு ஒரு பையன் கூட அஃபையர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங்காக தான் இருக்குது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலன்ற மாதிரி ஆனி கேட்குறா. சும்மா அப்படியே ஒன்றும் தெரியாதவ மாதிரி நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய பழியை ஆனி மேலே போடுறீங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நான் ஒன்றும் பொய்யான பழியெல்லாம் ஆனி மேலே போடல, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். கையில் இருக்க ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறா. எல்லாரும் உங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்களா, இல்லை இன்னும் பார்க்காம யாராவது இருக்கீங்களா, நீங்களே பார்த்துக்கோங்க ஆனி பண்ண விஷயத்தை அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கா. உனக்கு எப்படி இந்த ஃபோட்டோலாம் கிடச்சிதுன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. அந்த பையன் என் பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க வருவான், எனக்கு அப்போவே அவன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, எய்மனுக்கும் அப்படி தான் தோணியிருக்கு, அதனால தான் அவள் விசாரிச்சிருக்கா, விசாரிக்கும் போது தான் தெரியுது இவளோட லவ்வர் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என் பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. என் கையில் எல்லாத்துக்கும் ஆதாரமே இருக்குது, அப்படி இருந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆனி உன்னோட பொண்ணு தான், அதுக்காக நீ கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது, எல்லா எவிடன்ஸையும் பார்த்ததுக்கப்புறமும் நீ இப்படி பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. இந்த பையன் தானே அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தது, என்கிட்ட நீ போய் சொல்லியிருக்கிய அப்படின்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்தும் ஃபாக்கிர் எதுக்காக ஆனிக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், என் பேச்சை யாராவது கேட்டிங்களா, அவன் இஷ்டத்துக்கு பண்ண விட்டீங்க, இப்போ அதோட விளைவை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் அவங்க அப்பாவையே அவள் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தான்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. ஹபீப் உடனே ஆயிஷாவை தான் திட்டுறாரு. இதுக்காக தான் அவளை நீ ஸ்கூலுக்கு அனுப்புனியன்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்புறம் ஆனிக்கிட்ட வந்து எதுக்காக உனக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி வச்சோன்னு இப்போ புரியுதா, நாங்கள் மட்டும் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலன்னா நீ இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருப்பியோ எனக்கு தெரியல, அமைதியாக இருக்காத, ஏதாச்சும் பேசுன்ட்டு கத்துறாரு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஃபாக்கிர் ஹபீப் கையவே தட்டி விட்டுறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், அவளை விடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.